அவரை வந்து கொலை செய்து விடுவோம் என்பது பேசினதால் தான் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்தோம் சொல்லி நிர்மல்குமார் சொல்றாரு. இல்ல ஒரு நிமிஷங்க. உடைப்பேன். முதல்வருக்கு மிரட்டல் விடுத்ததால் மட்டுமே திமுக எம்எல்ஏ கைது செய்யப்பட்டுள்ளதாக தாவேக தரப்பு கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார். அவரை வந்து கொலை செய்து விடுவோம் என்பது பேசினதால் தான் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்தோம் சொல்லி நிர்மல்குமார் சொல்றாரு. இல்ல ஒரு நிமிஷங்க. தாவேகாவை சார்ந்தவர்கள் எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்திலே அவரை எவ்வளவு விமர்சித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்களும் பார்த்துருக்கீங்க. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளிலே ஈடுபடவில்லை. இவங்க ஈடுபடுறாங்கன்னா இது எதனுடைய வெளிப்பாடுன்னு பார்க்குறீங்க? தாவேக அரசினுடைய வெளிப்பாடு அவங்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை. யார் தன்னை விமர்சனம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவமோ மனப்பான்மையோ அவர்களிடம் இல்லை. அவங்க வந்து யாருக்கு பயந்து கொண்டு அரசியல் செய்கிறார்களோ அதே வழியிலே தான் அவர்களும் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வை கண்டிச்சு சென்னையில வந்து ரேப் பாடகர் அறிவு அப்படின்னு சொல்றவரை வந்து ஈடுபடுறதுக்காக கைது பண்ணியிருக்காங்க. இதை நீங்க நான் தான் சொன்னேன்ல, யாருக்கு பயந்து கொண்டு அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கே தெரியும். யாருடைய பேரையே சொல்லாம தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்களோ, பாஜக என்ற பெயரை சொல்லுவதற்கு கூட தயக்கத்தோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு எதிராக தெருக்குறள் அறிவு அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்யும் பொழுது, போராட்டத்தில் ஈடுபடும் போது, டெல்லியிலே இன்னைக்கு எப்படி அங்கே மாணவர்களுடைய போராட்டம் கையாளப்படுகிறதோ அதே வகையிலே இங்கே போராடக்கூடியவர்களை இந்த ஆட்சியும் தாவேக ஆட்சியும் கையாண்டு கொண்டிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.